₹40,000 கேட்டாங்க. அந்த மாடெல்லாம் வாங்கினது 3 லட்சம், அதுக்கு நீ கொடுக்காது. ஏன்னா அது காரி வண்டி மாடண்ணா, பல்லு வச்சுன்னா ரேஸுக்கு ஓடினது. சரி, பல்லு வச்சுன்னா சரி சரி. எவ்வளோண்ணா சொல்றியா? ஒரு 47 ரூபா கொடுத்துடலாம். 47,000. சரி சரி. ரேஸ் காலை 2,90,000 சொன்னாங்க. பார்க்கல. சரி. ஆனால் நல்லா வந்துச்சு பாட்டு. சரி சரி. 47,000 கொடுத்துருவீங்க. கூட கேட்டானே அப்படி வாங்கலண்ணே. 47,000 கொடுத்து வாங்கி 3 மாதம் 3வது வாரம் வருது. 50 ரூபாய் தனியா எங்க விற்குது? 50 இவ்வளவு வளர்ப்பில்லை. ஏன்ட்ட வந்து மாடு கறி ஏறி இருக்கும். 15 தேதி 47 நீ 15 தேதிக்கு வர நினைக்கிறேன். வராது அங்க வரணும். இல்லை இந்த மாட நேரம் உங்க ஊருக்காரங்க இதுக்கே இதையே கல்வி கேட்டாங்க. அவங்க கொடுக்க இல்லை எனக்கு நிச்சயம் போட்டு முதல் என்ன தெரியும் தரகு எனக்கு தெரியும். இல்லை ஆதி சொல்லிட்டு பெருவெட்டு மாட்டேன். வாங்க அண்ணாஜி. என்ன காரியம் எவ்வளோக்கு முடிஞ்சு? காலை 45,000 ரெடியா? கடைசியில் அறுக்க போகுது. எனக்கு கொஞ்சம் வயிற்றுலாம் தான் இருக்கு. உழவுக்காரங்கிட்ட கறி இல்லையே. நீங்க வாங்குறவன்ட்ட கறி இருந்தாலும் நானும் 2 வாரம் மேய்ச்சாச்சு. இனிமேல் மேய்க்க முடியாது. முதல் வேணும். அறுக்கத்தான் போகுது. கொடுக்கப்படாத மாடு. அப்படி மாடே பார்க்க முடியாது. பிடிச்சவங்க சேர்த்துக்கங்க. பொட்டலுக்கு பச்சுலையா? அதே மாதிரி வாயில வந்து நட முடியாது. ஒரு வயல வித்தா முடியும். அதான் நல்லது. சரி, பால் போட்டிருக்கலாம். 2 ஜனமாடு கிடைக்கு. எவ்வளவு இருக்கு? இது காங்கேயம் காளை அண்ணா. இது நாட்டு மாடுண்ணே. நாட்டு மாடு. பல்லு வச்சுண்ணா? பல்லு சேர்ந்துட்டேன். சரி. இன்னும் பல்லு சேர்ந்துனா என்ன எத்தனை வருஷம் உழைக்கணும்? இது இன்னும் 10 வருஷம் உழைக்கணும். சரி சரி. ஜோடி எவ்வளோண்ணே சொல்றீங்க? 1 லட்சத்துக்கு மேலாம் கொடுத்துடலாம். சரி சரி. கீழே என்ன கொடுக்குறது இல்லை. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? யாரும் 100 ரூபாய்க்கு கூட கேட்கல. சரி சரி.
ஆனால் காலை ரெண்டும் ஒன்று போல இருக்குண்ணா. ஒரு மாடு இப்படி மாடு இல்லைண்ணே. அமைப்பு நாட்டு மாட்டில் ஒன்று போல அமைப்பா இருக்கு. மாடு எனக்கு வயசு 56 ஆச்சு, நான் பார்க்கல இப்பளைக்கு. அதான் சொல்கிறேன். ஆனால் அங்கே வாங்குறவனுக்கு கண்ணு தெரியலையே. சரி சரி. இந்த பந்தய மாடு இல்லாமல் போனா ஒரு கண்ணுக்குட்டி கூட காண மாட்டேங்குது. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 97 88 49 31 45. கடைசியாக என்ன விலைன்னா கொடுப்பீங்க? 1 லட்சம் ரூபா கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். நாட்டு மாடு அந்த ரேட்டுக்கு கிடைக்காது. இப்படி மாடு யாரையாவது இருந்தா பார்த்து எனக்கு அனுப்ப சொல்லுங்க. நான் 1 லட்சம் கொடுத்துருந்தேன். இதே மாடல் இருந்தா போதும். சரி சரி. இது விற்கலாம். இது வண்டி மாட்டா உழவு மாட்டாண்ணா? உழவுக்கு தான். உழவு விரட்டலாம். பந்தயத்துக்கும் விடலாம். பார்க்க அதை சரி பண்ணா தான் ஆக்க முடியும். இப்போ அதுக்குள்ள ஆட்கள்கிட்ட போய் சேர்ந்தா அமையும். சரி. அங்கே திருப்பாது பட்டால உங்களுக்கு திருப்பாரோ. ஒட்டங்கால வாங்கியிருக்கீங்களா விவசாயத்துக்கா? எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா? தென்காசி. அது பல்லு எத்துனா? 4 பல்லு. சரி. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 1,20,000. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சீங்கண்ணா? அதான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? 1,20,000க்கு வாங்கியிருக்கீங்க. சரி சரி. என்ன எத்தனை வருஷம் உழைக்கும்ண்ணா? 10 வருஷத்துக்கு உழைக்கும். 4 பல்லுனால 10 வருஷம் உழைக்கும். திருப்பி கொண்டு வந்துடுவீங்களா? அது சொல்ல முடியாது. அடிச்சுக்கிட்டே இருந்தால் அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். சரி. இது வண்டி மாடாண்ணா? வண்டி மாடு. சரி. சூப்பர் மாடல கிடைக்கும். ஜாதி நல்ல ஜாதியில. ஆமா, நல்லா உயரம் இருக்குல்லண்ணா. உயரம் தரம் 2 பல்லு தானே மாடு. எத்தனை பல்லுண்ணா? 2 பல்லு. 2 பல்லு. தென்காசிக்கு வாங்கிட்டு போறாங்களா? எவ்வளோக்கு முடிஞ்சீங்கண்ணா? 1,10. 1,10,000. 1,20 சொன்னாங்களா? ஆமா. சரி சரி. நல்ல காலை. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? நாங்க வாங்கி கொடுத்தோம். சரி சரி. நல்ல காலை. சூப்பர் காலை. நல்லா உழைக்கும். ஜாதி உயரம் தரம் எல்லாம் வந்தா பூனை எல்லாம் மோண்டல் எல்லா பறவையும் இருக்குல்ல. சரி சரி. நல்லா உழைக்குமாண்ணா? உழைச்ச மாடு. நல்லா உழைச்ச மாடு. வண்டி அடிச்சு உழவடிச்சு எல்லாம் பார்த்து வாங்குதாங்க. சரி சரி. இப்போ மழை பெய்யறனால ஆமா இப்போ உழவுக்காண்டி வாங்கிட்டு போறாங்க. அது விவசாயம் இருக்குல்ல. ஆமா, அதுதான் வாங்கிருக்கு. தென்காசியில நல்ல மழை இருக்காண்ணா? அங்கிட்டு இன்னும் வயல் சீசன் ஆரம்பிக்கல இன்னும். சரி சரி. ஆமா. ஏன்னா அது காங்கேயங்கால அப்படி தானே? பல்லு எத்துனா? ஆமாம். பல்லு எத்துனா? பல்லு நான் பார்க்குறேன் 4 பல்லு இருக்கும். 4 பல்லு இருக்கும். ஜோடி எவ்வளோன்னு சொன்னாங்க? ஜோடி 1,10 சொன்னாங்க. 1,10,000. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சிய? நாங்கள் ஒரு அவர்கிட்ட கேட்கணும். போயிருக்காரு. அவர் தான் ரூபா கொடுத்தாரு. அவர்கிட்ட தான் கேட்கணும். 1 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குமா? சரி. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? இதா இது வாசனை ஒரு பக்கம். வாகைக்குளம். வாசத்துக்கு நல்லூர் கொண்டு போறீங்களா?
விவசாயத்துக்கா? விவசாயத்துக்கு. இது வண்டி மாடா உழவு மாடாண்ணா? ரெண்டும் தான். ரெண்டும் தான். வண்டிக்கும் போகும் உழவுக்கும் போகும். எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தானே அப்புறம் மாடு வாங்க போகிறது. ஆமாம், ரேட்டு கூட இருக்காண்ணா? அதுக்கு நீ மாடு இடம் பல்பாடு தானே. இப்போ உங்கள் ஏரியா மழை பெய்யுது அப்படி சொன்னா, அதனால் விவசாயம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? கருதறுப்பு எழுதுக்கிட்டு. சரி. எத்தனை வருஷம் உழைக்கணும்ண்ணா இது உங்கள்கிட்ட? எத்தனை வருஷம் வச்சிருப்பியா? இது ஒரு 6-7 வருஷத்துக்கு வச்சுருக்கோம். மாடு பெரிய இளம் மாடு. வேற காலை வச்சிருக்கீங்களாண்ணா? வேற மாடு வச்சுட்டாங்க. இது அதுக்கு தான் வாங்கிட்டாங்க. ஓ சரி சரி. கூட கூட வருங்களா? நாட்டு மாடு தான். நாட்டு காலை. இது வண்டி மாடா உழவு மாடாண்ணா? உழவு மாடு தான், வண்டி மாடு. ரெண்டு பழகுது. பந்தயத்துக்கு மாடு, பந்தய மாடு பந்தயத்துக்கு கேட்காங்க. ஓடிக்கிட்டு இருந்ததா? புது மாடு. அப்படியா? இது பல்லு எத்தனைண்ணா? பல்லு அவார்டு. சரி. ஜோடி எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 1,10 கிலோ. 1,10,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? ஒன்றும் கேட்கலாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நாங்கள் கேட்கல. நாங்கள் எங்களுக்கு விலைக்கு வந்தால் மட்டும் அவர்கிட்ட கேட்க முடியாது. 70 ரூபாய்க்கு கேட்க. 70 ரூபாய்க்கு கேட்க. உங்கள் ஃபோன் நம்பர் நம்ம எடுத்துட்டு கூட கிடைச்சா வாங்கலாம். ஆமா 40-35 ஆச்சு 75,000 ஆச்சு என்ன கணக்கு எல்லா ஜாதியும் இப்ப வேற ஒண்ணு இல்ல. நாங்க அந்நேரம் வேற ஒரு வந்தா மழை போனா மக்கள் போட்டு கொடுங்க. போட்டு போய் நல்லா தான் இருக்கணும். ஓடணும். புதுக்கால் மாடு தான் நல்லா தான் இருக்கணும். இருட்டுங்களா வேற ஒரு இதான் காலை ஒன்று ஒத்தி சொன்னாங்க. 97 வாங்கினேன். 97,000. நாட்டு காலை. விவசாயத்துக்கா வியாபாரத்துக்கா? விவசாயத்துக்கு ரேஸு எடுத்துருக்கு. ரேஸுக்கு. ரேஸுக்கு நல்லா ஓடுமாண்ணா? ஓடுங்க சைஸு இருக்கு, அமைப்பு இருக்கு. அதனால வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? நாங்கள் இன்னைக்கு மரவாள்குறிச்சி. மறுகாலுக்கு. நீங்கள் அடிக்கடி வந்து ரேஸ் காலை வாங்க வருவீங்கல்ல? வருவேன். உங்கள்கிட்ட எத்தனை ஜோடி இருக்குண்ணா? நம்மகிட்ட ஒரு 15. அப்படியா? சரி சரி. இது நீ பழக்கணுமா? எப்போ நல்ல மாடை பார்த்தா வாங்குது. இது பல்லு எத்தனை? இது 4 பல்லு, அதுக்கு 2 பல்லு. இன்னும் இதை பழக்கணுமா? பண்ணணுமா பழக்கணும். பழக்கணும். செலவு பண்ணணும். சரி, நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறீங்க. சரி. அந்த ஒரு காலை என்ன காலைண்ணா? ரெண்டுமே நாட்டு காலை. இல்லைண்ணா நீங்கள் வீடு இந்த
இது சரியாயிட்டு கண்ணாரம் அது கண்ணாபுரம் காலை, அது ரேஸ் காலை என்ன? சம்சாரி. ஆ சரி, ஒரு காலை கொண்டு வந்திருக்கியா? அது பல்லு எத்தனை? அது 6 பல்லு. ஆ சரி சரி, அது எவ்வளோண்ணே சொல்கிறீங்க? 30 ரூபா சொன்னேன். 35 ரூபா சொன்னேன். ஆ 32 ரூபாய் கேட்டாங்க. 32 கேட்காங்க, கொடுக்கல. 35 வந்தால் கொடுத்துருவீங்க. சரி சரி, இன்னைக்கு ரேட் அவ்வளோதானா? மாட்டு வேலையை பண்ணி. ஆமாம் சரி, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 97 51 27 18 11. ஆ இந்த மாதிரி காங்கேயம் காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். வேறு ஜோடி இருக்காண்ணா? ஜோடி கிடக்கு. நாங்குநேரி மருகால்குறிச்சி வந்தால் வாங்கிடலாம். மாடு பார்த்து அனுப்பிடலாம். ஆ சரி. இது என்ன காலைண்ணா? கிர்ரு. இது பொலி காலையா? பல்லே போடல. அப்போ இன்னும் நல்லா வளரும் அப்படி தானே? ஆ ஆ சரி, எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 42 ரூபா சொன்னோம். 38,000. இன்னைக்கு அவ்வளோதானா? ஆ சரி, எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? இது மானூர். ஆ சரி சரி சரி. நாட்டுக்கிடாரு என்ன? ஆமா, நாட்டுக்கிடாரு. இது செனை பிடிச்சிட்டா? செனை மாடு. தலையீத்து கிடாரியா? 2000. ஆமா. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்களா? வள்ளியூருக்கு போகுது. எவ்வளோன்னு சொன்னாங்க? நீங்க கொடுத்துருக்கீங்க. எவ்வளோக்கு கொடுக்கீங்க? 15,000 ரூபாய். என்னன்னா ரொம்ப கம்மியாக சண்டை ரேட் இல்லை அப்படியா? ஐயோ, அடுத்த வாரம் கொடுத்துருவாங்க. அடுத்த வாரம் கொடுத்தா அதை கொண்டு போய் கெட்டி காப்பாற்றணும் தான். ஆமாம், வீட்டில் யாருக்குமே 10 கிடக்கு. ஓ சரி சரி. அதனால 15,000 ரூபாய்க்கு ஒரு நாட்டு மாடு போகுது. ஆமாம், இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். எத்தனை வச்சிருக்கீங்கன்னா? அது 10 காண்டு கிடக்கு. வள்ளியூர் வரணுமா? சிவலப்பேரி மாடு வள்ளியூருக்கு போகுது. ஆ சரி சரி, சிவலப்பேரி வரணும். ஆமாம். கோயிலுக்கிட்டேயாண்ணா? கோயிலுக்கு வடக்கடைசியில். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 99 430 56 754. இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த காலை எவ்வளோ சொல்றீங்க? 28 ரூபா. 28,000. பல்லு போடல. இது எதுக்கு நாங்கள் பயன்படுவோம்? இது வண்டி மாட்டுக்கா? ரேஸ் கண்டு. எங்கேருந்து கொண்டு வந்தியா? திருவோணம். தஞ்சாவூர் பக்கம். அங்கேருந்தா கொண்டு வந்தியா? வாங்கி இப்போ தென்காசி மாவட்டம். நம்ம எது வேணுமோ பழக்கிக்கலாம் அப்படி தானே? பழக்கிக்கலாம். அப்புறம் இது உழவடிக்க பழகிக்கலாம். சரி, எவ்வளோண்ணா கொடுப்பியா? 27,000. எங்கேருந்து கொண்டு வந்தியா? கூலமா? தென்காசி மாவட்டம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 93 61 03 82 97. இந்த மாதிரி எத்தனை கண்டு வாங்கலாம்? எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம். வந்தால் வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணிட்டு வரணும்.
அண்ணா இந்த கிர்ரு எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது வந்து 3வது ஈத்து. 3 ஆயிடுச்சு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பாலெல்லாம் கறந்து முடிச்சு இப்போ வெத்து மாடா நிற்கும். ஓ சரி சரி. எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 55 ரூபா. 55,000. கேரளாவுக்காண்டி கொண்டு வந்திருக்கீங்களா? எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 51,000 கேட்காங்க. கொடுக்கலையா? உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. மாடு பெரிய மாடாக இருக்குது. ஆ சரி. ஒரு 53 வந்தால் கொடுத்துருக்கீங்களா? 53 கொடுத்துடலாமான்னு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 95 51 24 81. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? நெட்டூர் எங்கே இருக்குண்ணா? ஆலங்குளம் பக்கம். சரி சரி. இந்த மாதிரி பால் மாடு வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். ஃபோன் பண்ணிட்டு வரணும் அப்படி சொன்னோம். ஆ சரி. நாட்டு கிடாரி வாங்கியிருக்கீங்களா? எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 30 ரூபா ஆச்சு. ஆ இங்கே 30 ரூபா ஆச்சு. ஆ சரி. எவ்வளோக்கு முடிஞ்சு? ஊரில் விற்காது 30 ரூபா. இந்த மாதிரி விலை இருக்குங்க. எவ்வளோ முடிஞ்சுண்ணா? 29. ஆ 29க்கு முடிக்காது. 29,000 வாங்கிட்டு போறீங்களா? கேரளாவுக்கு போகுதா? ஆ சரி. வண்டி பேரும் போட்டு அடி ஒரு அடி அடி சரியா மடுக்கும் நட்டல் தான் அவனுங்களே. இது எவ்வளோண்ணா நாட்டு மாடு? பால் மாடு 30 ரூபா சொன்னேன். 2. ஆ சரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது மதுரை. இந்த மாதிரி உங்கள்கிட்ட தேவைன்னா வாங்கிடலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97 86 92 49 81. ஆ சரி. நீங்கள் நாட்டு மாடு மட்டும் நான் வச்சுருக்கேன். எல்லா மாடு ஆ வந்தால் வாங்கி. இந்த 2 நாட்டு மாடு எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 2 அந்த கண்டுக்குட்டி காலகண்டையா 4 இருக்கு. 2 காலகண்டு 35 ரூபா. 2 காலகண்டு. அது எதுக்குண்ணா? வண்டி மாட்டுக்கா? இது இப்போ கறிக்கு தான். கேரளாக்கு. ஆ சரி சரி. 2 காலகண்டு எவ்வளோ சொல்கிறீங்க? 45 சொன்னோம். 45. 32 ரூபாய்க்கு கொடுக்கல. 35,000 வரணுமா? ஆ சரி. நாட்டு மாடு எவ்வளோண்ணா சொல்றீங்க? 2 மாடு. ஆ சரி. இது பாலுக்கா கேரளாக்காண்ணா? கேரளாக்கு தான். எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? ஆ சரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? ஆலங்குளம். ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்களா? ஃபோன் நம்பர் ஆ சரி. போயிட்டாரா? இது என்ன மாடுண்ணா? பரமக்குடி. இது கேரளாக்காண்டி கொண்டு வந்திருக்கீங்களா? எதுக்குனாலும் இது எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2 ஆயிடுச்சு. பால் எவ்வளோ இருக்கும்? பால் 2 லிட்டரு. நாட்டு மாடா? ஆ சரி. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2 ஆயிடுச்சு. எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 25,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 20
கொடுக்கல கூட ஒரு 3 ரூபா வரணுமா? 23,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? பரமூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். பரமக்குடி. நீங்கள் வியாபாரி அண்ணா? வியாபாரி தான். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 95 140 167 23. இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம். வேற என்னெல்லாம் இருக்குண்ணா? நாட்டு மாடு, பால் மாடு, எந்த மாடுனாலும் வாங்கி வாங்கிக்கலாம். சரி. ஒளிபரப்புவாரு. மாட்டியாவாரி தள்ளு முள்ளு சண்டை ஒரு தூரம் கம்பு தூக்கிட்டாங்க. அவன் கேட்கன்னு சொல்லுவான். ஏன்னா ஒரு கண்ணு தெரியாம கேட்கன்னு சொல்லுவான். அவன் எல்லாம் கேட்க சொல்லுவான். நல்ல மாட்டுக்கடை அங்க 40 சொன்னான். 40 வாங்க முடியா? ஒண்ணும் கிடையாது. பாத்து என்ன அது என்ன மாடுண்ணா? சரிச்சி. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 2 நேரமும் 8 லிட்டர். 8 லிட்டர். எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3000. கண்ணுக்குட்டி காலை கண்ணு எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? 27,500. 500 தான் போச்சுது. இன்னைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு சந்தை சவல் ரொம்ப சரி. விலை இல்லை. குறைஞ்ச ஒரு 30,000 விற்கணும். இன்னைக்கு இப்படி கொண்டுதான் போட்டு. சரி சரி. இல்லை இந்த மாதிரி பால் மாட்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கி நம்மகிட்ட எப்பவும் கேட்கலாம். சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 88 70 29 74 12. பேரு கருத்தபாண்டியன், செருக்கங்குறிச்சி, சீதப்பரப்பனூர் பஞ்சாயத்து. சரி. இது என்ன காலகண்டுண்ணா? இது சிந்துல இருபிறவி, நாட்டுல சிந்து இருபிறவி. இது பொலிகாலைக்கு வருமாண்ணா? பொலிகாலத்தான் எப்பவுமே மாட்டுல விழுது. இப்பவே மாட்டுல விழுது. பல்லு போடல. ஆனா ஏறுது. சரி. எவ்வளோண்ணா சொல்றீங்க? 20 ரூபா சொன்னோம். 20,000. ஆமா. அது 14 ரூபா வரை கேட்காங்க. அவ்வளோதான். ஆமா. எனக்கு சந்தை 15 வந்தா கொடுத்துடலான்னு பார்க்கணும். எவ்வளோண்ணா? 15 இன்னைக்கு சந்தை விலை இல்லையாண்ணா? சந்தை கொஞ்சம் சதமாக தான். சரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? தூத்துக்குடியிலேருந்து வருது. தூத்துக்குடியில். சரி. நீங்கள் வியாபாரி? ஆமாம். உங்கள் ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர் 74 18 75 36 59. வேறு என்னெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கலாம்? வேறு பசுமாடு, பால் மாடு எல்லாமே உண்டு நம்ம. வந்தால் வாங்கிக்கலாம். நாட்டு மாடா? எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2000. எவ்வளோண்ணா சொல்றீங்க? 35. எவ்வளோ கேள்வி? 25,000 கொடுக்கல. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? 30,000. எங்கேருந்து கொண்டு வந்தியா? கோயில்பட்டி. நீங்கள் வியாபாரி? உங்கள் ஃபோன் நம்பர் வேண்டாமா?